ஹாய் சொந்தங்களா, எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? சாப்பிட்டீங்களா? இன்றைக்கி ஒரு மீன் அமிலம் பண்ணலாம் அப்படின்னு ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன். லாஸ்ட் இயர் தான் நான் பண்ணி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் நான் பண்ணவும் முடியல, எனக்கு டைமும் இல்லாமல் போயிடுச்சு. ஸோ நான் லாஸ்ட்டு வீக் ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், மீன் வாங்கணும், அங்கேருந்து வாங்கி எல்லாத்தையும் நம்ம வந்து பண்ணணும் அப்படின்னு. ஸோ இன்றைக்கி ஹஸ்பண்ட் வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. அவருக்கு விருப்பமே இல்லை, என்னது இதெல்லாம் கேட்டுட்ருக்குற அப்படின்னு. ஆனாலும் அவருக்கு தெரியாது இல்லைங்களா. ஸோ ஒரு பாட்டிலில் க்ளீன் பண்ணிவிட்டு, பூமர் பாட்டில் தான் அது. ஃபஸ்ட்டு லேயர் வந்து நான் வெல்லம் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஒரு லேயர் வந்து அந்த மீன் கழிவுகளை வந்து நான் போட்டுட்டேன். மறுபடியும் ஒரு லேயர் நான் வந்து வெல்லம் போட்டேங்க. போட்டுட்டு ஆக்சுவலி இந்த வெல்லம் எடுத்து வச்சது வந்து என்னென்னா, இது வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து குப்பிலேயே போட்டுட்டாங்க. மறுபடியும் அதை கேட்டு நான் போய் அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து இப்போது மீன் அமிலம் ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன். ஒவ்வொரு லேயராக வெல்லம், ஒரு லேயர் வந்து அந்த மீன் கழிவு. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஆனாலும் இது நாம் உற்பத்தி பண்ணி நம்மளுடைய செடிகளுக்கு நாம் இதை வந்து ஒரு உரமாக நம்ம ஒரு சத்தாக கொடுக்கும் பொழுது கஷ்டங்கள் வந்து நஷ்டங்களை கொண்டு வராது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு நல்ல உதாரணம் அப்படின்னு நினைக்கிறேன். எந்த வேலைங்க கஷ்டம் இல்லாமல் இருக்குது? எல்லாமே கஷ்டம்தான். நம்ம கஷ்டப்பட்டோன்னா தான் நம்ம லைஃப்பில் நஷ்டங்கிறத நம்ம பார்க்கவே முடியாது. ஸோ அப்படி தான் நான் நினச்சிக்கிட்டு ஓகே அப்படின்னு இதை பண்ணிட்டு, இதில் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மீன் கழிவுகளை எடுத்துகிட்டு வரும்போது இந்த ஈக்கள் எல்லாம் எங்கே இருந்துச்சுன்னே எனக்கு தெரியாது. இதை ஓப்பன் பண்ணி ஒரு டப்பாவை நான் ரெடி பண்ணுறதுக்குள்ளேயே பாருங்களேன், என்னை சுற்றி எத்தனை ஈக்கள், இவங்களுடைய சத்தமே தாங்க முடியாமல் போயிடுச்சு எனக்கு. என்னடா இது, அவங்களுக்கு எப்படி தான் தெரியுதோ தெரியல பாருங்கள். அவங்களுக்கு இருக்கிற அந்த என்ன சொல்கிறது, அந்த வாசனையை முகர்றாங்க பாருங்கள். அவங்க அவ்வளோ சீக்கிரம் வந்துட்டாங்க. அப்படியே ஒவ்வொரு லேயராக ஒரு லேயர் வெல்லம், ஒரு லேயர் வந்து மீன் கழிவு, இப்படியே தொடர்ந்து இந்த பாக்ஸுக்குள்ளே எத்தனை வந்துச்சோ அத்தனை லேயரும் நான் போட்டு ஃபில் பண்ணிட்டேங்க. அடுத்து போட்டு இதை க்ளோஸ் பண்ண வேண்டியது தான் அப்படின்னு நினைக்கிறேன். என் கையில் கொஞ்சம் ஈரம் இருந்ததுனால அப்படி ஆயிடுச்சு. எடுத்து வெளியே வர போட்டுட்டாங்க இல்லைங்களா. ஸோ கொஞ்சம் ஈரமாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இது எந்த அளவுக்கு வருதுன்னு எனக்கு தெரியல. பட் இது செகண்ட் டைம் நான் வந்து இதை ட்ரை பண்ணுறேன். வீட்டில் ஐயோ ஸ்மெல் வருமே அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. பட் அவங்களுக்கு தெரியாது பாவம். ஸோ டேட்டு போட்டு நான் வந்து இந்த டப்பாவை சேஃப்டியாக எடுத்து வச்சுட்டேங்க. ஏன்னா அதை வந்து வேறு யாராவது அட்டாக் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் ஒரு 21 டேஸ் இல்லை 27 டேஸ் கழிச்சுட்டு நான் பார்க்கணும் எப்படி இவங்க எல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஒரு டப்பா ஃபுல்லாக வந்து நான் ஃபில்லப் பண்ணிட்டேன். க்ளவ் போட்டுக்கிட்டு தாங்க பண்ணேன். பயங்கர ஸ்மெல்லாக தான் இருந்தது. இந்த கவர் எல்லாம் ஃபுல்லாக அப்படியே பிடிச்சிக்கிச்சு. கொஞ்சம் ஈரமாகவும் இருந்தது வெல்லம். அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு இன்னொரு பாக்ஸில் போட ஆரம்பிச்சிட்டேன். சேம் ஃபஸ்ட்டு பாக்ஸில் நம்ம எப்படி போட்டோமோ அப்படி தான் இந்த பாக்ஸ்லேயும் நான் போட ஆரம்பிச்சிட்டேன். ஒரு லேயர் வெல்லம் போட்டுட்டு இருக்கிற இன்னும் மிச்சமாக இருந்த அந்த மீன் கழிவுகளை வந்து நான் போட ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு ஒரு சந்தேகமும் வந்துருச்சு, இந்த வெல்லம் வந்து பத்துமா பத்தாதா அப்படின்னு சொல்லி. முழுக்க பார்க்கணும், போட்டுட்டு தான் பார்க்கணும் எப்படி பத்துதா பத்தலையான்னு. போட்டுட்ருக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நிச்சயமாக இது நமக்கு ஒரு நல்ல சத்துள்ளதாக இருக்கும். வாழைப்பழத்தோல், அதுக்கப்புறம் வாழைப்பழம் வாங்கிட்டு வந்தோன்னா சில நேரம் நம்ம சாப்பிடாம விட்டுட்டோன்னா அது கெட்டுட்ட மாதிரி ஆகிடும் இல்லைங்களா. அப்போல்லாம் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, அதை அப்படியே மிக்சியில் போட்டு அரைச்சிடுவேங்க ஃப்ரெஷ்ஷாக. ஏன்னா அதுக்கு நம்ம வந்து ப்ராசஸ் எல்லாம் பண்ணிகிட்ருக்க முடியாது சில நேரங்கள்ன்றதுனால நான் வந்து அதை அப்படியே மிக்சியில் போட்டு அது கூட காய்ங்க அதுக்கு ஏதாவது தோல் இருந்ததுன்னா போட்டு ஒரு பக்கெட் தண்ணி ஊற்றிட்டு அந்த தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு டைரெக்டாக அப்படியே நான் செடிங்களுக்கு வந்து ஊற்றி விட்டுருவேன். நீங்களும் அப்படி பண்ணுங்க. ஆனால் வாழைப்பழத்தோல் அந்த
கெட்டுப்போன பழங்களெல்லாம் போட்டு பண்ணும்போது அவ்வளோ எஃபெக்ட் தருதுங்க. அதனுடைய அப்பா அதை வந்து நம்மளால் சொல்லவே முடியாது. அவ்வளோ அழகாக இலைகளெல்லாம் பெருசு பெருசாக ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கிறத பார்க்க முடியுது. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணியிருக்கிறீங்களா? இதனுடைய ரிசல்ட் எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். என்ன தான் இருந்தாலும் நம்ம கையிலே பண்ணி நாம்ளே அதை வந்து ப்ராசஸ் பண்ணும்போது அதில் இருக்கிற ஒரு மன மகிழ்ச்சியே வேறங்க. எந்த காரியமாக இருந்தாலும் முயற்சி செய்தோர் இகழ்ச்சி அடையார்கள்னு சொல்லுவாங்க இல்லைங்களா பெரியவங்க. அந்த மாதிரி முயற்சி செஞ்சுக்கிட்டே இருப்போம். நிச்சயமாக ஒரு நாள் அதில் நாம் ஜெயிப்போம். ஹாப்பி கார்டனிங்க. தேங்க்யூ.